வணக்கம் ரீவீஸ், வெல்கம் டு அவர் பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி இந்த ஒரு கிளாமான கிராண்ட் ட்ரெடிஷ்னல் பிளாக் சாரீ லுக் வந்து எப்படி ட்ரெடிஷ்னலான வேலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேக்கப் டுட்டோரியல் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து மேக்கப்பில் நான் சொல்லித்தர போகிறேன். அது எல்லாமே வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த லுக் வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது, ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணுறது எப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப்பில் எப்போவுமே வந்து ப்ரைமருன்றது ரொம்ப மஸ்டான விஷயம். ஸோ அதுதான் வந்து உங்கள் ஃபவுண்டேஷனை லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கும். உங்கள் ஃபேஸ்க்குள்ளே ஃபவுண்டேஷன் மற்றபடி மேலே நம்ம அப்ளை பண்ணுற எதுவுமே வந்து உள்ளே போகாமல் பார்த்துக்கும். ஸோ உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் இல்லாட்டினா வந்து இந்த மாதிரி ப்ரைமிங் ஸ்ப்ரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வாட்டர் ஸ்ப்ரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அப்ளை பண்ணி நல்லா வந்து உங்கள் ஃபேஸோட டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். உங்கள் எல்லாத்துக்குமே எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருக்கேன். ஆரஞ்சு கரெக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து கவர் பண்ணுறதுக்காக தான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ளாலஸாக இருக்குது, எனக்கு எந்த ஒரு பிக்மெண்டேஷனுமே இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து இது யாருக்காச்சும் ரொம்ப டிஸ்கலரேஷன் இருக்கும். மோஸ்ட்லி வந்து டஸ்கி ஸ்கின் டோனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எனக்கும் இருக்குது. நான் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அங்கனுக்குள்ளே அண்ட் அண்டர் ஐஸில் என்னோடய மவுத்தை சுற்றி இந்த மாதிரி எனக்கு நிறையா ஏரியாஸில் வந்து டிஸ்கலரேஷன் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் சப்போஸ் நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணாமல் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு கிரேயிஷாக மாறிடும். நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபவுண்டேஷன் ரொம்ப டார்க்காக, உங்கள் ஸ்கின் டோனை விட ரொம்ப டார்க்காக ஆஷி டோனில் வந்து மாறிடும். அதுக்காக தான் வந்து நம்ம ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறதே. இதோட யூஸ் இது தான். ஸோ எது யூஸ் பண்ணாலும் அதோட பயன் என்னன்னு தெரிஞ்சு கிளியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக நீங்களும் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கரெக்டர் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்னோட ஒரு ஷேட் எக்ஸ்ட்ராவாக இருக்க ஃபவுண்டேஷன், ஐ மீன் டார்க்கராக இருக்க ஃபவுண்டேஷன் எடுத்து அது மேலே வந்து நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன், சில ஃபவுண்டேஷன் வந்து நம்ம தப்பாக வந்து சூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் இந்த மாதிரி ஹைலைட்டிங் பர்பஸ்க்கு இல்லை கன்சீலிங் பர்பஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் வந்து எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். அதனால் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எதுக்காச்சும் மேக்கப்பில் வந்து எதைனாலும் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் அதை எடுத்து லைட்டாக என்னோடய ஆரஞ்சு கரெக்டருக்கு மேலே லைட்டாக போட்டு கன்சீல் பண்ணிக்கிறேன். ரொம்பலாம் அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் தேவையோ அவ்வளோ மட்டும் அப்ளை பண்ணுங்கள். வீடியோவில் இவங்க வந்து இவ்வளோ காமிக்கிறாங்க, இவ்வளோ ப்ராடக்ட் வந்து அவங்க ஃபேஸில் போடுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்களும் அப்ளை பண்ணிங்கன்னா அது நிஜ வாழ்க்கையில் பார்க்கும்போது ரொம்ப பூதக்குட்டி மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க. மேபி வந்து நாங்கள் கேமராவில் காமிக்கிறனால வந்து ரொம்ப உங்களுக்கு லைட்டாக தெரியலாம். இங்கே நான் லாக்மியோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து என்னோட ஷேடை விட ஒரு ஷேடு இல்லை 2 ஷேட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டரான ஷேடு தான். ஸோ இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா வந்து பிளாக் சாரீ கட்டும் போது நம்ம கொஞ்சம் வந்து பிரைட்டாக தெரியணும், பிரைட்டர் காம்ப்ளெக்ஷனாக தெரியணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து அந்த பிளாக் சாரீ கட்டினதுக்கே ஒரு அழகு வரும். ஸோ அதனால இதை வந்து இந்த ஃபவுண்டேஷனை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு உங்கள் ஸ்கின் டோன் உள்ள மேட்ச் ஃபவுண்டேஷன் இருந்தால் நீங்கள் அதையே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெக்னிக் வேணும்னா வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை அப்படியே விட்டுறலாம். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து தீக்கணும், அதுவும் இல்லாமல் காசு போட்டு வாங்கி வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஐப்ரோஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப மஸ்டான விஷயம் மேக்கப்பில் கண்டிப்பாக. ஏன்னா வந்து உங்கள் ஃபேஸையே ஃப்ரேம் பண்ணுறது வந்து உங்கள் ஐப்ரோஸ் தான். ஸோ அதனால் வந்து நான் வெட் அண்ட் வைல்ட்லேருந்து ஒரு ஐப்ரோ கிட் எடுத்து என்னோடய அவுட்டர் லைனில் ட்ரா பண்ணிக்கிட்டு அப்புறமா இன்னரில் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸை வந்து கன்சீலர் வச்சு கன்சீல் பண்ணிக்கிறேன். ஃபேஸை இல்லை. இப்போது பாருங்கள், இப்போது என்னோடய ஐப்ரோஸ்க்கு கீழேயும் என்னோடய ஐப்ரோஸ்க்கு மேலேயும் நான் க்ளீனப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து அப்போ தான் வந்து நம்ம போட்டிருக்க ஐப்ரோ ப்ராடக்ட் வந்து ஒரு டிஃபைன்டாக தெரியும். நம்ம ஃபேஸே வந்து கொஞ்சம் டிஃபைன்டாக அந்த இடத்துல தெரியும். அதனால தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஐப்ரோஸும் வந்து நல்லா க்ளீனாகி தெரியும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நீங்கள் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்ஷாக வந்து பிளெண்ட் பண்ணிடாதீங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் ஐப்ரோஸில் படுற மாதிரி பிளெண்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஐப்ரோ ட்ரா பண்ணுறதுக்கே வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். மெதுவாக கேர்ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கீழேயும் மேலேயும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஐ மேக்கப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு ரஸ்டி ஆரஞ்சு ஷேட் மாதிரி ஒன்று எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அதை எடுத்து என்னோடய அவுட்டர் வீல வந்து நான் லைட்டாக மெல்ல மெல்ல அப்ளை பண்ணி கொஞ்சம் மிடில் ஆஃப் த ஐ வரையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட அவுட்டர் வீல வந்து நான் டெபாசிட் பண்ணுறேன். ஓகேவா? பிகாஸ் வந்து என்னோட அவுட்டர் வீயை வந்து நான் டெப்த் ஆக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் லைட்டாக எடுத்துக்கிட்டு அவுட்டர் வீல மட்டும்தான் நான் பண்ணுறேன். இன்னர் வரையெல்லாம் கொண்டு போகலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவுட்டர் வீல மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போது ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணுறது முக்கியம் கிடையாது. அதை எவ்வளோ நீங்கள் சீம்லெஸ்ஸாக வந்து பிளெண்ட் பண்ணுறீங்கன்றது தான் வந்து மேக்கப்பில் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பிளாக் ஐ ஷேடோ எடுத்திருக்கேன். அதை எடுத்து என்னோடய லிட்ஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ லைட் ஹேண்டடாக தான் நான் அப்ளை பண்ணுறேன். ரொம்ப டார்க்காக நான் அப்ளை பண்ணல. உங்களோட ஐலிட்ஸில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுற ஷேடை வந்து நீங்கள் ஃபிங்கர்ஸாலே வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். டோட்டலாக இப்போ ஓவராலாக வந்து ஒரு டைம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் எல்லா ஷேடையும். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் ஐ மேக்கப் பார்க்குறதுக்கு ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து நான் ஒரு பிளாக் ஐ ஷேடோ எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இங்கே வந்து எந்த வித ஒரு ஐலைனரோ காஜலோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒரே ஒரு பிளாக் ஐ ஷேடோ வச்சு எல்லாமே முடிச்சிட போகிறோம். நான் வந்து அப்பரில் உள்ள நம்ம எங்கே ஐலைனர் அப்ளை பண்ணுவோமோ அங்கே வந்து லைட்டாக பிளாக் ஷேடை வச்சு நல்லா ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் ஐலைனர் அப்ளை பண்ணியிருக்க மாதிரியும் இருக்காது, பண்ணாத மாதிரியும் இருக்காது. ஓகேவா? இப்போ வந்து லோவர் வாட்டர் லைனில் அதே டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். காஜல்லாம் நான் இங்கே யூஸ் பண்ணலை. பிளாக் ஐ ஷேடோ எடுத்து நான் லோவரில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்கப்பில் வந்து பிளெண்டிங் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்பரில் மட்டும் ஐ மேக்கப் பண்ணிவிட்டு லோவரில் பண்ணாமல் விட்டிங்கன்னா வந்து அது ரொம்ப மேக்கப்பே வந்து ஸ்பாயில் பண்ணிடும், ஆக்வர்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக்கு மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். எப்போவுமே வந்து லிப்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல் டோட்டலாக மேக்கப் முடிச்சுட்டு பார்க்கும்போது லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கும் போது சூப்பராக இருக்கும். அண்ட் நான் வந்து இங்கே M&M'டு ஒரு பிராண்டில் வந்து ஒரு லிப் லைனர் எடுத்திருக்கேன். இதை எடுத்து என்னோடய அவுட்டர் லைன் நல்லா ட்ரா பண்ணிவிட்டு லைட்டாக இன்னர் லைன் ஃபில் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து நான் ரெவ்லானோட ஒரு லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ரஸ்டி ஆரஞ்ச் ஷேட் மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு ஷேட். அண்ட் இது வந்து ஒரு நல்ல க்ளாஸி ஃபினிஷ் கொடுக்கும், மேட் இல்லை. ஸோ இதை வந்து என் லிப்ஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்ட் கிடைக்கிது. ஸோ பிளாக் சாரிக்கு எப்போவுமே ஒரு ரெட்டு இல்லை ஆரஞ்சு ஷேடு அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா எடுத்து கொடுக்கும் உங்கள் லுக்கை. ஸோ பார்த்தாலே தெரியும் நம்ம மேக்கப் வந்து இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ் இருக்குது. ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் இந்த ஒரு ஷேடு எடுத்திருக்கேன். இதை எடுத்து ஃபஸ்ட்டு என்னோடய கையில் வந்து டேப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து எக்ஸஸாக ப்ராடக்ட் போட்டிங்கன்னா வந்து ரொம்ப கார்ட்டூன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து கையில் டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் சீக்ஸில் வைங்க. ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் அங்கே வச்சுட்டு சப்போஸ் வந்து உங்களால் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு எடுக்க முடியலன்னா அது ரொம்ப மேக்கப்பே வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டு போட்ட மேக்கப் வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டருக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஹைலைட்டருக்கு நான் என்ன ஷேட் சூஸ் பண்ணலான்னு எனக்கே தெரியலை. அதனால் கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஸோ ஃபைனலாக ஒரு ஹைலைட்டிங் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரஷ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நான் ப்ரஷ்ஷை காணமேன்னு சொல்லிட்டு சரி அவசரத்துக்கு ஏதோ ஒரு ப்ரஷ் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணணும்னு தோணுதோ அங்கே மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணால் போதும். உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் ஹைலைட் பண்ணிங்கன்னா வந்து ஒரு ஹைலைட்டர் மூஞ்சி மாதிரி ஆயிரும். அது ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஹைலைட்டட் ஏரியாஸில் மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நான் வந்து மஸ்காராவோட முடிச்சுக்கிறேன். மஸ்காரா வந்து மஸ்ட்டு. ஸோ நம்ம இங்கே வந்து எந்த ஒரு ஃபேக் லேஷஸும் வைக்கலை. ஸோ அதனால் நான் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அவ்வளோதான். நம்ம மேக்கப் வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான டுட்டோரியல் தான். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டஸ்கி ஸ்கின்க்கு இது வந்து சூப்பரான டுட்டோரியல்னு சொல்லுவேன். எனக்குமே வந்து இதோட அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நான் உங்களுக்கு நிறையா லுக் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து இந்த லுக் வந்து நீங்கள் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃப்ளாலஸாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.